ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் கண்ணீர் துளிகளாக பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். இந்த உலகில் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. என்னுடைய வாழ்வின் இறுதி நாள் வரையில் என்னுடைய சிந்தனையில் இருக்கப் போவது ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற அந்த மகா மந்திரம்தான். அப்படிங்கிற மாதிரி நாம் எண்ணத்தில் கொண்டு தொடர்ந்து அவருக்கு உண்டான சேவைகள் பணிகள் அப்படிங்கிறத ஒரு பிரதான இடத்தை அதற்கு தர வேண்டும், நம்மால் முடிந்த வரையில். இப்போ எந்த ஊர் வேணாலும் போலாங்க. நாம் ஏதோ அலுவல் காரணமாக வெளியூர்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி வரும்போது நிச்சயமாக அந்த இடத்தில் ராகவேந்திர சுவாமிகளுடைய குருராஜருடைய மடம் இருக்கிறது அப்படின்னா தயங்காமல் தவிர்க்காமல் அந்த இடத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நேரம் ஆக போகிறது இல்லை. நீங்கள் அங்கே போயிட்டு கோயிலில் பல பிரதட்சணங்கள் வந்து சுற்றிட்டு உட்காந்துட்டு பேசிட்டு அபிஷேகங்கள் பார்த்துட்டு ஆரத்தி பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை. ஒரு வேலை நிமித்தமாக ஒரு ஊருக்கு போகிறோம். போகும்போது இந்த இடத்துல அவருடைய மடம் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்செடுத்து போகின்ற வழிதான் இருக்கிறது. சும்மா அப்படி ஒரு ரைட்டில் திரும்பினா ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து அவருடைய அந்த கோயிலை அடையலாம், மடத்தை அடையலாம். அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது நிச்சயமாக முதற்கண் வேலை குருராஜரின் முன்னால் நமஸ்காரம் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போங்க. ஒரு 2 கரம் கூப்பி வணங்குங்க. அவரை கும்பிட்டுட்டு முன்னாடி வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யுங்க. ஒரு பிரதட்சணம் வாங்க. வேற ஒன்றுமே இல்லை. உடனே கிளம்பி உங்களுடைய அலுவலை பார்க்க சென்று விடுங்கள். உங்களுடைய வேலை நிமித்தமாக நீங்கள் என்ன போயிருந்தாலும் அந்த வேலையை பார்க்க சென்று விடுங்கள். 5 நிமிடங்கள் அதற்காக நிச்சயமாக ஒதுக்குங்கள். நிறைய வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சண்டை சச்சரவுகள், ஒரு மாதிரி வாக்குவாதங்கள் ஏதாவது ஒரு நடந்துகிட்டே தான் இருக்கும். குடும்பம்னா அப்படி தான் நடக்கும். அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு தான் இருக்கும். அதில் ஒன்றும் வேறுபாடு கிடையாது. ஆனால் இந்த வாக்குவாதங்களும் இந்த பிரச்சனைகளும் ஒரு அளவுக்குள் இருக்கும்போது தான் அது ஆரோக்கியமானதாக இருக்கும். ஒருவர் பேசி மாற்றி மாற்றி பேசி அந்த வார்த்தைகள் தடித்து அந்த சொற்களானது மனதிலே ஈட்டி போல் பாய்ந்து மாறாத வடுவாக நாம் மறையும் வரை நம் எண்ணத்தில் இருந்துவிடும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இதயம் தானே. அந்த இடத்தில் நாம் நம்ம இழந்து விடுவோம். இதப்பா நீ பெரிய குருராஜர் பக்தர், ராகவேந்திர சுவாமி பக்தர், இப்படிலாம் பேசலாம் மாட்டான். ஆமாம், ராகவேந்திர சுவாமி பக்தர் தான், என்ன பண்ணுறது இந்த நேரத்தில், இந்த மாதிரி சூழ்நிலையில், இந்த கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அந்த மாதிரி நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசிவிட்டு கூட அதன் பிறகு அதனை யோசித்து, சே ஏண்டா நம்ம இப்படி பேசணும், இந்த வார்த்தையை நாம் பேசிடக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் வரும். மனிதனுடைய இயல்பு அது. ஆனால் நாம் அதிலிருந்து மாற்று திசையில் சென்று கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் நிதானமாக ஒரு சொல்லை பெற்றுக்கொண்டு அந்த சொல் என்ன சொல்லப்படுகிறது, யாரால் சொல்லப்படுகிறது, ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த சில நொடிகளில் அதை சிந்தித்து ப்ராசஸ் பண்ணி அதற்கு தகுந்த பதிலை சொல்ல வேண்டும். பதிலே சொல்ல முடியலன்னா மௌனத்தை காத்து விட வேண்டும். புரியுதுங்களா? இதை முயற்சி செய்யணும். நீங்கள்லாம் சிலர் சிந்தித்து செயல்படுபவர்கள், நம்முடைய இது பார்வையாளர்களாக குருராஜர் பக்தர்களாக நிறைய அன்பு நெஞ்சங்கள் இருந்தால் கூட சில சமயங்களில் இது தவறுதல் அப்படிங்கிறது மனிதனோட இயற்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அந்த அவேர்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், விழிப்புணர்வு. ஆனால் அந்த விழிப்புணர்வு, மௌனம், அமைதி, நாம் அப்சர்வேஷன், அவேர்னஸ் அப்படிங்கிறது இந்த ஞானத்தின் வாசலின் பாதையை தொடுவதற்குண்டான ஒரு முன்னேற்பாடுகளின் ஒரு வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம ட்ரை பண்ணி எடுத்துன்னு வந்துடலாங்க. அதை நம்ம முயற்சி பண்ணோம்னா நிச்சயமா என்னுடைய உள்ளத்திலே குருராஜர் இருக்கிறார். என்னுடைய வார்த்தை எப்பொழுதும் பலருடைய மனதையும் சிலருடைய மனதையும் நோகடிக்காது. அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, குழுவாக இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய வார்த்தை அவ்வாறு இருக்காது. அன்பான வார்த்தைகளை பேசுவேன். எதிரில் இருப்பவர்கள் எனக்கு கோபம் வரா மாதிரி என்னை ட்ரிகர் பண்ணால் கூட எனக்கு கோபம் வரும். அந்த கோபம் எனக்கு பொய்க்கோபமாகத்தான் இருக்கும். அது நிஜ கோபமாக இருந்து என் உள்ளத்தையும் என் உடல் நலனையும் நிச்சயமாக பாதிக்காது. இந்த மாதிரி நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வதற்கு நிறைய படிநிலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ராயர் உள்ள இருக்கார் அப்படின்னு நினைக்கலாம். சரி சார், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். ஏதாவது எக்ஸ்டர்னலா பிசிக்கலா ஏதாவது பூஜை பண்ணி ஏதாவது சுவாமி கிட்ட நம்ம டெய்லி பிரார்த்தனை பண்றோம், குருராஜரிடம் பிரார்த்தனை பண்ணுகிறோம். அவர் அதற்குண்டான சூழ்நிலை உருவாக்கி தருகிறார். இருப்பினும் அதையும் மீறி சில சமயங்களில் இந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை நம்ம பண்ணலாம்.
வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது. வீட்டிலலாம் அழுதுனே இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஒரு கணவன் மனைவிக்கிட்டே ஒரு சண்டை போடுறது, இல்லை என்னாலும் எப்பவுமே அழுதுட்டு இருக்கிறது, எப்பவும் கூச்சல் குழப்பங்கள் இருந்து கொண்டிருப்பது, ஒரு எதிர்மறை ஆற்றல் ஒரு வீட்டில் நிறைய இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அது வராமல் தவிர்க்கலாம். ஒன்று, அதனை சிந்தித்து தடுக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலை வராமல் தடுக்கலாம். இல்ல, அதெல்லாம் எங்களால சிந்தித்து தடுக்கக்கூடிய அளவுக்கு எதிரிலிருந்து பேசக்கூடிய ஆட்கள் இல்லை. என்னுடைய கோபத்தை அதிகமாக்குகிறார்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அது கோபத்தோடு இருக்கும்போது சரி, பரவாயில்லை. அது அடுத்த எல்லையை தாண்டி போகும் தான் பல்வேறு விபரீதங்களுக்கு காரண காரியங்களாக ஆகிவிடுகிறது. கடைசியில் இதுதான் விதி, இதுதான் நேரம், அவருக்கு கிரக நிலை சரியில்லை, அவருக்கு கட்டம் சரியில்லை, குட்டம் சரியில்லை, இப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான சமாதானங்களை நாமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது அது மிக சரியான அந்த நிதானம், பொறுமை, அப்சர்வேஷன், அவேர்னஸ் இல்லை அதனால வருது. ஆனால் அது பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு போது அவர்களுக்குத்தான் இல்லை, எல்லாருமே கூட பண்ணலாம். இது ஒரு பூஜை பண்ணலாம். சுவாமி கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக கேட்கலாம். இந்த வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கக்கூடாது. எப்பவுமே பாசிட்டிவ் வைப் இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் மகிழ்வாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நோய்கள் இருக்கக்கூடாது, ஆரோக்கியம் இருக்கணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு என்னுடைய வீடு அப்படிங்கிறது ஒரு கோயில் மாதிரி இருக்கணும். எதிர்மறை ஆற்றல்கள் உள்ளே வரக்கூடாது, சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, கண்ணீரும் கவலையுமாக என்றுமே வீட்டில் அழுகுறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. எனக்கு எண்ணம் இருக்குதான், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன செய்யறது அப்படின் போது அவர்கள் இந்த மாதிரியான பூஜை முறைகளை முன்னெடுக்கலாம். குருராஜர்கிட்ட தான் நாம் ஒன்று சிந்தித்து நாம் அதிலிருந்து வெளிவரலாம். எல்லாவற்றுக்குமே காரண காரியமாக நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவரை அடிப்படையாக வைத்துத்தான், அவரை ஆதார ஸ்ருதியாக வைத்துத்தான் நம்முடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள் எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. சில சமயங்களில் நாம் அதிலிருந்து விட்டு விலகி நம்மை யார் என்று மறந்து செய்யக்கூடிய காரியங்கள் கூட நடக்கக்கூடாது. எங்களுக்கு நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்கள் இல்லம் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னா அவர்கள் இந்த மாதிரியான பூஜை முறைகளை கையாளலாம். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் வந்து நீங்கள் வழக்கமாக பூஜை செய்வீங்க உங்கள் வீட்டில் ஆஸ் யூஸ்வல். என்ன பூஜை? வியாழக்கிழமை பூஜை செய்கிறவர்களா இருப்பீங்க, வெள்ளிக்கிழமை செய்வீங்க, சனிக்கிழமை செய்வீங்க. அந்த பூஜை முறைகள் இருக்கட்டும். அந்த மாதிரியான பூஜை முறைகளோடு சேர்ந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் என்று பூஜை செய்கிறீர்களோ அன்றைய நாளில் இதை செய்திடணும். நாம் என்னென்னா இதில் ஸ்பெஷலாக ஒரு ஒரு வெண்கல சொம்பு இல்லை பித்தளை சொம்பு, ஒரு செம்பு எடுத்துக்கோங்க. அந்த செம்பு என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல பலன்னு அதை வந்து பளபளப்பாக்கிடுங்க, அதை தூய்மைப்படுத்திடுங்க. தூய்மைப்படுத்திட்டு விளக்கிட்டு அது என்ன பண்ணணும், நீர் தீர்த்தம், அதுதான் நேரடியாக பூமியிலிருந்து வரக்கூடிய நீர், போர்லேருந்து பிடிக்க முடிந்தால் எடுங்க. ஆழ்தலை கிணறு போட்டு போர்லேருந்து பிடிக்க முடிந்தால் நேரடியாக பிடியுங்கள். இல்லைங்க எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது அப்படின்னா கிணறுலேருந்து எடுங்க. கிணறும் இல்லை, போரும் இல்லைங்க, டேங்க்ல இருக்கிற தண்ணி தாங்க எடுக்கணும், எடுத்துக்கங்க. சுத்தமான நீராக இருக்கட்டும், ஓகேங்களா? அந்த தண்ணி எடுத்துட்டு உங்களுடைய பூஜை அறையில் கீழே அமர்ந்து, கீழே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டு மேலே இந்த செம்பினால் நிரப்பப்பட்ட ஒரு 3/4 பாகம் தண்ணி இருந்தால் போதும் வச்சுட்டு அந்த செம்பு வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த செம்புக்கு என்ன பண்ணுங்க, அதுக்கு திலகங்கள், நாம முத்திரைகள் வைங்க. நீங்கள் எந்த மாதிரி முத்திரை வச்சாலும் சரி, அது வந்து ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்தை நமக்காக செய்யவிருக்கிறது, அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் அப்படிங்கிறதுக்காக அதற்கு உண்டான அந்த மங்களகரமான திலகங்கள் வைக்கிறீங்க. வச்சுட்டு துளசி வாங்க முடிஞ்சா ஓரளவுக்கு துளசி வாங்கி அதன் மேல் அதன் கழுத்து பகுதியில் கட்டி விடுங்கள். சரி, அடுத்த பகுதியாக செவ்வரளிப்பூ, சிவப்பு அரளிப்பூ. நீங்கள் என்ன பண்ணணும், 108 சிவப்பு அரளிப்பூ முன்பே தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன் இது எதுக்குன்னுட்டு. அதுக்கப்புறம் 108 ஒன்று மல்லிகை பூ இல்லை முல்லைப்பூ, ஏதாவது ஒரு பூ 108 அந்த நமக்கு கவுண்ட்டுக்காக அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நாம் யாரிடம் பிரார்த்திக்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல குருராஜர் தான் பிரதான குருவாக இருந்து அவரிடம்தான் நம்முடைய பிரார்த்தனையை சமர்ப்பிக்க போகிறோம். அதற்கு முன்பாக பூதராஜர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நம்ம அதுக்காக ஒரு தனியாக வந்து ஒரு எபிசோட் பண்ணலாம், ஒரு பதிவு போடலாம். பூதராஜர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கத்தான் கும்பகோணத்தில் விஜயேந்திர தீர்த்த சுவாமிகளுடைய மடம் இருக்கிறது. விஜயேந்திர சுவாமிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய குருவுடைய குரு.
ராகவேந்திர சுவாமிகளுக்கு நம்முடைய குருராஜருக்கு சந்நியாச தீட்சை கொடுத்தவர் வந்து சுதீந்திர தீர்த்தர். சுதீந்திர தீர்த்தருடைய குருநாதர், அதாவது இவருடைய பரம குரு அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் தான் வந்து விஜயேந்திர தீர்த்தர். அவருடைய மூல பிருந்தாவனம் கும்பகோணத்தில் சோலையப்பன் வீதியில் இருக்கிறது. கும்பகோணம் போனீங்கன்னா கண்டிப்பா பாருங்க, அந்த வீதியில சோலையப்பன் தெருவில் தான் விஜயேந்திர சுவாமிகளுடைய மடம் இருக்கிறது. அந்த மடத்திற்குள் தான் விஜயேந்திரருடைய மூல பிருந்தாவனம் இருக்கிறது. அவர் அந்த இடத்துல தான் வந்து பிருந்தாவனம் ஆகியிருக்கிறார். அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா குருராஜர் அமர்ந்து பாடம் பயின்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்னா இங்கேதான் உட்கார்ந்தார் சொல்லிட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு இடத்த காமிப்பாங்க. அங்கே போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அது பக்கத்திலே குருராஜருடைய ஒரு மிருத்திகா பிருந்தாவனமும் இருக்கிறது அந்த கோயில் வளாகத்துக்குள்ளவே. ஸோ விஜயேந்திர மடம் கும்பகோணத்தில் சோலையப்பன் தெருவில் இருக்கிறது. அந்த இடத்தில் ஸ்ரீ பூதராஜர் எழுந்தருளி இருக்கிறார். அங்கே போனீங்கன்னா அவரை நாம் வந்து தரிசனம் பண்ணலாம். பூதராஜர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் தகவல்கள் இருந்தால் கூட இவர் வந்து அந்த மடத்தினுடைய ஒரு காவல் தெய்வமாக இருந்து கொண்டிருக்கிறார். இவர் வந்து ஒரு ருத்ரனின் அம்சம், காவல் தெய்வம். இவரை தொடர்ந்து பிரார்த்திக்க என்டையரா அந்த மடத்திற்கே ஒரு காவல் தெய்வமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பூதராஜரை. அங்கே நீங்க தரிசனம் பண்ணலாம் உள்ள போனீங்கன்னா. சில மடங்களில் கூட அவருக்கென்று தனியாக சன்னிதானம் கூட இருந்து கொண்டிருக்கிறது பூதராஜர். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு செம்பு வச்சுட்டீங்க, கீழே ஒரு தட்டு இருக்குது, தட்டில் ஒரு செம்பு வச்சுருக்கீங்க, அதில் தீர்த்தம் இருக்கிறது, அதாவது தண்ணீர் இருக்கிறது, அதுக்கு துளசி மாலை சுற்றி இருக்கிறீர்கள், செவ்வரளிப்பூ சிவப்பு அரளிப்பூ 108 எடுத்து வைத்திருக்கிறீர்கள், 108 மல்லி முல்லை இல்லை ஏதாவது ஒரு வாசனை பூ எடுத்து வச்சுருக்கீங்க. இது செவ்வரளி ஏன்னா இவர் ருத்ரனின் அம்சம் அப்படிங்கிறதால நம்ம அவரை தான் பிரார்த்திக்க போகிறோம் முதல்ல. அதனால செவ்வரளிப்பூ அந்த இடத்துல வச்சுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா பூஜைகளையும் முடித்து விட்ட பிறகு அந்த செம்பின் முன்னால் அமர்ந்து ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வையுங்கள். நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முதல்ல பிரார்த்தனை பண்ணிங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது. இது எஸ்பெஷலி ஃபார் ஒரு அமைதி, மகிழ்வு, சந்தோஷம், எதிர்மறை ஆற்றல், நோயின்மை இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு தியானம், ஒரு பிரார்த்தனை. அங்கே நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த செம்பில் தண்ணி வச்சுருக்கோம், இந்த 108 செவ்வரளி பூ, இந்த பூக்கள் ஏன்னா இந்த பூக்கள் கிடைக்கலன்னா வாசனை பூக்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 108ன்றது நம்முடைய கவுண்ட்டுக்காக என்ன பண்ணணும், ஸ்ரீ பூதராஜாய நமோ நமக, ஸ்ரீ பூதராஜாய நமோ நமக, ஸ்ரீ பூதராஜாய நமோ நமக. எங்கே போடணும்னா அந்த செம்பினுள் போட வேண்டும். 3/4 பாகம் அதில் வந்து தீர்த்தம் தண்ணீர் இருக்கிறது. நீங்கள் போட போட அந்த 108 தீந்து போன உடனே அது வழிந்து வெளியே வந்து அது தட்டில் விழுந்தால் கூட பரவாயில்ல. அது முடிந்த பிறகு இன்னொரு 108 இருக்கு இல்லையா, இந்த முல்லையோ மல்லியோ ஏதோ பூ, துளசி கூட எடுத்து வச்சுருக்கலாம், 108 கவுண்டில் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை எடுத்து ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்ட்டு இதையும் 108 போட்டுருங்க. 108 போட்டு முடிந்த பிறகு நீங்கள் ஆல்ரெடி வந்து நைவேத்தியம் வச்சுருப்பீங்க சுவாமிக்கு, அந்த நைவேத்தியமே போகிறோம். நீங்கள் அது முடிந்த பிறகு என்ன பண்ணுங்க, சூடம் காமிங்க, கற்பூரம் ஆரத்தி காண்பித்து விட்டு நன்றாக பிரார்த்தித்து அந்த செம்பிற்கு முன்னால் விழுந்து வணங்கி அது என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா அந்த செம்பினை எடுத்து அதன் மேலே இருக்கு இல்லையா அந்த பூக்கள் எல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணிவிடுங்க. அந்த பூக்களை அப்படியே கொண்டு வந்து உங்களது வாயிற்படி நிலைவாசல் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸில் அந்த அந்த லெஃப்டில் கொஞ்சமும் ரைட் சைடு கொஞ்சமும் இடது பக்கமும் வலது பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூக்களை வச்சுருங்க, ஓரமாக வைத்து விடுங்கள். வேறு எங்காவது உள்ளே நுழையக்கூடிய வாசற்படி வாயிற்படி இருக்கிறதுன்னா அதுலேயும் லெஃப்ட் ரைட் வச்சுருங்க. உள்ளே நுழையக்கூடிய இடத்தில் தான் இதனை வைக்க வேண்டும். இந்த புஷ்பங்களை வச்சுட்டு அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தம், அந்த புனித தீர்த்தமாக மாறி இருக்கிறது அது, அதை எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அந்த உங்கள் வீட்டின் நுழைவிலிருந்து என்ட்ரன்ஸிலிருந்து அனைத்து அறைகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் தெளிங்க, ஒவ்வொரு மூலைகளுக்கும் தெளிங்க. தெளித்து முடித்து விட்டு மாடி இருந்தால் மாடிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் 8 திக்குகளிலும் இந்த தீர்த்தத்தை தெளித்து விட்டு வாருங்கள். வேற ஒன்றுமே கிடையாது, எல்லா ரூமுக்கும் தெளிங்க, அவ்வளோதான். இதை வாரம் ஒரு முறை செய்யுங்க. நிச்சயமா இதை ஒரு முறை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 5 வாரம் விடாமல் தொடர்ந்து செய்யுங்கள். அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றத்தை. உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு, குழப்பங்கள், தொல்லைகள், எதிர்மறை ஆற்றல்
யாருன்னா பார்த்து வந்து என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்றதான் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. முயற்சி செய்து பாருங்க. நம்ம நிறைய பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். ஈஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரா. முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம்